ஸ்ரீராம ஜெயம். சர்க்கம் 24. ராட்சசிகள் சீதையை உபத்திரவித்தல். சீதை எதற்கும் அசையாது மௌனமாய் இருப்பது கண்டு அரக்கியர் ஆத்திரம் கொண்டனர். ராஜ்யத்திலிருந்து விரட்டப்பட்டவன் உன் புருஷன். இனிமேல் நீ ராமனிடம் போக முடியாது என்பது தெரிந்தும் ஏன் பிடிவாதமாக இருக்கிறாய்? சுரங்கத்திலேயே இருப்பேன் என்று வைரம் அடம் பிடித்தால் கிரீடத்தில் அமரும் பெருமை கிடைக்குமா? விதைகள் முளைக்க மறுத்தால் உணவேது? ஜனகரிடமிருந்து பஞ்சு வெடித்தது போல அந்த பஞ்சு நூலானது அயோத்தியில். அதை ஆடையாக்கியவன் லங்கேஸ்வரன். அவன் அணிந்தால்தான் உன் பிறப்புக்கு புகழ். பெண்களுக்கு பிடிவாதம் அழகல்ல என்று நயமாக மிரட்டினாள் விகடை என்ற அரக்கி. அதற்கு சீதை கண்ணீருடன், ஒருவர் ஆடையை ஒருவர் உடுத்தக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்கிறது. நான் ரகுநந்தனின் ஆடை, அவர் உடலோடு ஒட்டி கொண்டவள். ராவணனுக்கு பெட்டி பெட்டியாய் பட்டாடைகள் இருக்க பராரியாய் காட்டில் அலையும் ராமனின் ஒரே ஒரு வஸ்திரத்தை பறிப்பது அழகல்லவே? நிந்திக்கத்தக்க வார்த்தைகளை பேசுவது பாவம் என்று உங்களுக்கு ஏன் தெரியவில்லை? ராமன் சாப்பிட்டு கொண்டிருக்கும் உணவை பிடுங்கி சாப்பிடுவேன் என்று சொல்வது உங்கள் அரசனுக்கு அழகல்லவே? சில விதைகள் முளைக்காமல் மண்ணோடு எருவாக கலந்துவிடும். நான் அந்த ரகம். ஸ்வச்சலா தேவி சூரியனை பின்தொடர்வது போல நானும் விரும்பி ராமன் பின்னால் வனம் வந்தேன். நலன் சூதாடி நாடிழந்த போதும் தமயந்தி அவனை வெறுக்காத அவன் பின் காடு சென்றாள். என் பர்த்தா சூதாடவில்லை, பெருமையோடு தந்தை வாக்கை காப்பாற்றி வனவாசத்தை மேற்கொண்டார். நான் வைரம் என்கிறீர்கள். குணச்சுரங்கமான ராமனிடத்தில் இருப்பதே எனக்கு பிரீத்தி. சில வைரங்கள் அணிபவரின் பெருமைகளையும் குலத்தையும் நாசம் செய்துவிடும். ராமனுக்கு கீர்த்தியான இந்த வைரத்தை ராவணன் இங்கு கொண்டு வந்ததாலேயே இலங்கை அழியப் போகிறது. இந்திரன் ஸ்ரீலோலன் என்று தெரிந்தும் இந்திராணி அவனை விடவில்லை. என் கணவர் ஏகபத்தினி விரதர். அவரை நான் எப்படி விட முடியும்? மன்னன் மகளாக பிறந்த லோபா மரவுரித்தரித்த அகஸ்தியரோடு காட்டுக்கு வந்து தவ வாழ்க்கையை பிரியத்துடன் ஏற்றுக்கொண்டாள். வயோதிகரான சேவன முனிவரை மணந்து சுகன்யை அன்புடன் பணிவிடை செய்தாள். மனித மிருகமாக அலைந்த சௌதாசனோடு மதயந்தி காட்டிலே வாழ்ந்தாள். ஒரு வருடமே ஆயுள் என்று தெரிந்தும் சாவித்திரி சத்தியவானை மணந்து காட்டிலே கண் தெரியாத மாமனார் மாமியாருக்கு சேவை செய்தாள். இதேபோல் அருந்ததி வசிஷ்டரையும் ரோகிணி சந்திரனையும் ஸ்ரீமதி கபிலரையும் கேசினி சகரனையும் இந்துமதி அஜனையும் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வழியொற்றி ராஜ்யமில்லாவிட்டாலும் தரித்திரனானாலும் நான் ராமனையே அடைய விரும்புகிறேன் என்றாள். இதனால் வெகுண்ட அரக்கிய சீதையை குரூரமான வார்த்தைகளால் அச்சுறுத்தினர். சிலர் கோடாரிகளை தூக்கி கொண்டு சீதையை வெட்ட வந்தனர். சிம்சுபா விருட்சத்தில் மறைந்து கொண்டு எல்லாவற்றையும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தார் ஆஞ்சநேயர். சீதை கண்ணீர் சொரிந்தபடி எழுந்து சிம்சுபா விருட்சத்தடியில் வந்து உட்கார்ந்தாள். ராட்சசிகள் அங்கேயும் வந்து பயமுறுத்தினர். அடி சீதே, மானிட பிறவிற்கேற்ப உன் பர்த்தாவிடம் இதுவரை பிரியமாயிருந்தது சரி. இனிமேல் ராவணனின் பத்தினியாகிய அவனுக்கு உண்மையானவளாக இரு. இந்திரனின் மனைவியான சசிதேவியும் அக்னியின் பத்தினியான சுவாகாவும் உனக்கு நிகரல்ல என்று வாழலாம். நான் சொன்னதை கேட்காவிட்டால் உன் குடலை பிடுங்கி தின்று விடுவேன் என்றார் வினதை என்று அரக்கி. அடி துர்புத்தி படைத்தவளே, அடித்து பழுக்க வைக்கப்பட்ட கனி ருசிக்காது என்று எங்கள் அரசன் பொறுமையோடு இருக்கிறான். இரவும் பகலும் லட்சக்கணக்கான ராட்சசர்களால் காவல் செய்யப்பட்டிருக்கும் இந்த இலங்கையிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு போக தேவேந்திரனாலும் முடியாது. ராவணனுக்கு சம்மதம் சொன்ன மறுகணமே நாங்கள் உன்னிடமிருந்து வெகு தூரம் விலகி விடுவோம். அதன்பின் உன்னை பார்ப்பதும் குதிரை கொம்பாகிவிடும். யௌவனத்தை அழுதே கழிக்கப் போகிறாயா? உனக்கு நன்மையை சொல்லும் நீங்கள் பேச்சை கேட்காவிட்டால் உன்னை கொன்று தின்று விடுவோம் என்றாள் பிரகசை. சண்டோதரி என்பவள் சூழத்தை சுழற்றி கொண்டு, பார்த்தீர்களா இவளின் அழுத்தத்தை? அசையவில்லையே. ராவணேஸ்வரனுக்கு பிரியமானவராயிற்றே என்று இதுகாரும் பேசாதிருந்தோம். இப்போதுதான் அவன் அனுமதி கிடைத்துவிட்டதே. இவளது மென்னியை பிடித்து திருகி தலையை வீசி எறிங்கள். மானிட மாமிசம் மிருதுவாயிருக்கும். வயிற்றின் வலது புறமுள்ள எஹிருத் என்ற சதையையும் மார்பின் இடது புறமுள்ள பிளீகம் என்ற சதை கோலத்தையும் அதற்கு மேலுள்ள உத்பீடம் எனும் மாமிசத்தையும் நாடிகளோடு கூடின கிருதத்தையும் குடலையும் நான் தின்ன வேண்டும் என்றாள். தலை எனக்கு என்றால் அஜாமுகி. ராவணன் தண்டிக்கச் சொன்னால் கொன்று விட்டீர்களே என்று சிற்றை செய்வானே என்றாள் ஒருத்தி. துக்கம் தாங்காது இறந்துவிட்டாள் என்று சொல்லுவோம். அவள் விஷயத்தில் நாம் சண்டை போடலாகாது.
முதலில் குடிக்க பலவிதமான பானங்களையும் துவையல் பச்சடி போன்றவைகளையும் கொண்டு வாருங்கள் என்றாள் சூர்ப்பனகை. இந்நகரின் மேற்கே குடியிருக்கும் பத்திரகாளியான நிகும்பழையை பாடி ஆடுவோம் என்றாள் விகடை. இதையெல்லாம் கேட்ட சீதை தைரியம் குறைய அழுதாள்.